வணக்கம். இது ஆர்ஐஎஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். பக்கச்சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன? திரையில் ஒரு காணொளியின் வாயிலாக பார்க்கலாம். அதாவது அந்த வைத்தவர்கள்ட்ட இவங்க போய் நீங்க சிலையை அகற்றுன்னு சொல்லிருக்கலாம், இல்ல எதையாவது சொல்லிருக்கலாம். எந்த அனுமதியும் பெறாம எது ஒண்ணும் சொல்லாம அந்த கிராமத்து மக்களை மிரட்டி பொய் வழக்கு போடு, அதை போடு, இதை போடுவேன் அப்படின்னு சொல்லி சில தன்னாலே உழுந்துட்டு சொல்ல சொல்றாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இந்த செய்தியை ஏற்கனவே பார்த்த நேயர்களுக்கு ஒருவேளை இது புரிந்திருக்கலாம். புரியாத நேயர்களுக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். நீங்கள் பார்த்த காட்சி என்பது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் உள்ள ஒரு கோவில். அந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக பொதுவாக வைப்பார்கள். அந்த இடத்தில் ஒரு குதிரை வீரனோடு சேர்த்து குதிரை அருகில் விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய சிலையை வைத்து, அவர் கையில் துப்பாக்கி ஏந்திருப்பது போன்ற ஒரு சிலையை வைத்து, 6 அடி உயர சிலையை வைத்து அதை வழிபட்டும் வந்திருக்கிறார்கள். கடந்த வியாழக்கிழமை அங்கே குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதை ஒட்டி நிகழ்ந்த இந்த நிகழ்வு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்களின் மூலமாக, சமூக வலைத்தளங்களின் மூலமாக உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவியது. அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை இரவு அங்கு இருந்த அந்த சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் சொல்வது, சனிக்கிழமை இரவு 1 மணி நேரம் மின்சாரத்தை தடை செய்துவிட்டு காவல்துறையினர் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குதிரைக்கோ மற்ற தெய்வங்களுக்கோ இடையூறு ஏற்படாத வகையில் அந்த சிலை மற்றும் அங்கிருந்து அகற்றிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. மறுபுறம் கிராம மக்களே காவல்துறையினருடைய அறிவுறுத்தலை ஏற்று அல்லது மிரட்டலுக்காக பயந்து அகற்றிவிட்டார்கள் என்று எதிர்க்கட்சிகள், குறிப்பாக ஈழம் சார்ந்து மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் மிக கடுமையான குற்றச்சாட்டை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களுக்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த தளத்திலேயே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். பிரபாகரனுடைய சிலை வைக்கப்பட்டதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரல்கள் உணர்த்துவது என்ன என்ற தளத்தில் நாம் பேசியிருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு ஆலி செந்தில்நாதன் நம்மோடு இணைகிறார், அரசியல் விமர்சகர், எழுத்தாளர். அவர் நம்மோடு இணைகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பிஎன்ஆர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை கொறடா வழக்கறிஞர் விஜயதரணி நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு ஷேக் தாவூத், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர், அவரும் நம்மோடு இணைகிறார். நால்வரையும் மிகுந்த அன்போடு வர இருக்கின்றேன். என்னுடைய தொடக்க கருத்தை பிஎன்ஆர் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் இந்த செய்தி குறித்த உங்களுடைய பார்வை? அதாவது ஐயனார் வழிபாடு என்பது நீண்ட நெடிய காலமாக தமிழர் வரலாற்றில் இருக்கிற ஒன்று. அது ஒரு குலச்சாமி. தேசிய தலைவர் பிரபாகரன் என்பது தமிழர்களுக்கு, எங்களுக்கு ஒரு இனச்சாமி. எங்களுடைய விடுதலைக்காக தன்னையே ஒப்படைத்து கொண்டு ஒரு 1000 ஆண்டு கால தமிழர் அடிமை வரலாற்றை, அடிமை சங்கிலியை உடைத்தெறிவதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்ட பெருமா வீரர். அவர் மீது பற்று வைத்த தமிழர்கள் பொய்கை நல்லூரிலே தங்களுடைய குல தெய்வத்தோடு இணைத்து, இன்றைக்கு கூட மாலை தள்ளி செய்தி வந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த உரும்பராய் பகுதியைச் சேர்ந்த ராஜதிரவியம் என்கின்ற ஒரு அம்மாவுக்கு, அந்த அம்மா யாழ்ப்பாணத்திலிருந்து ஈழத்திலிருந்து 2004 லண்டன் போயிட்டாங்க. வலுக்கட்டாயமாக பிள்ளைகள் கொண்டு போயிட்டாங்க, அங்கே இறந்துட்டாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கு, எனக்கு என்னுடைய உடலை அங்கே கொண்டு புதைக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை இல்லைனால தமிழ்நாட்டுக்கு அந்த பிள்ளைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நம்முடைய குடந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி மலையில் இன்றைக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு வெண்கல உருவச்சிலை இங்கே தான் தயாராகுது. எனவே பெற்ற பிள்ளைகள் தாயை தெய்வம் மதிக்கிறது போல ஒரு தேசிய இனம் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மாவீரனை, அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது வேறு விவகாரம். அந்த பகுதியை சார்ந்த பொய்கை நல்லூர் மக்கள் அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒரு சிலையை வைத்து விட்டார்கள். சிலை செய்து முடித்து, நீங்களே சொன்னீர்கள், குடமுழுக்கு விழா வரைக்கும் அது இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு நாளிதழில் ஒரு படம் வருகிறது. படம் வந்தோடனே காவல்துறை ஓடி போய் விளக்கை அனைத்தையும் பகலில் எடுக்க வேண்டியதானே, பகலில் எடுக்க. அதே போல தான் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலையும் இரவோடு இரவாக அந்த பூங்காவை இடித்தார்கள்.
அது பகல்ல செய்ய வேண்டியதானே. அடிப்படையில் உங்களுடைய ஆ. நீங்கள் எதிர்க்கிறீர்கள் இரண்டாவது கடவுளே. மிரட்டி எழுதி வாங்கி இருக்கிறார்கள் அந்த மக்கள்கிட்ட. மக்கள் யாரும் வந்து நாங்கள் சிலையை உடனே நீங்கள் எடுத்துக்காங்கன்னு எழுதியெல்லாம் கொடுக்கல. மிரட்டி எப்படி வந்து ஒரு நிரபராதியிடம் கொலை குற்றத்தில் அவரை கைது செய்து மிரட்டி வாக்குமூலம் வாங்குவார்களோ அது போல மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவ்வளவுதான். எதிர்க்கிறோம். அடுத்த தளத்துக்குள் நான் விரிவாக சொல்லுகிறேன். விஜயதரணி, அடிப்படையில் உங்களுடைய பார்வை. இல்லை, குறிப்பாக வந்து நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம். சட்ட ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். இதில் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சட்டம் என்பது ஒரு இந்த நாட்டை சட்டம் தான் வழி நடத்தணும் முதல்ல. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் என்ற முறையில் பெரிய போஸ்டர்கள் ஒட்டுறதுக்கே நிறைய எதிர்ப்பு இருக்குது. பேனர் வச்சாலே எதிர்ப்பு இருக்குது. எடுக்க சொல்லி ஒவ்வொரு இதுவும் இப்போ தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் ஆர்டரே அரசு அறிவிக்கையே கிளியராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கலெக்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் மற்றும் அதன் தலைவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்று யாராக இருந்தாலும் அதை வந்து முன்னிறுத்தக்கூடிய வகையில் விளம்பரம் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது, நீக்கப்பட வேண்டிய ஒன்றுன்ட்டு தமிழ்நாடு அரசின் சுற்றறிக்கை எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் கொடுக்கப்பட்டு எஸ்பிக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கிட்டையும் இருக்குது. இது வந்து நடைமுறையில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்க விஷயம். அப்படி இருக்கும் பொழுது சிலை என்பது பெர்மிஷனோட செய்ய வேண்டிய, இன்றைக்கி ஒரு சிலை வைக்கணும்னா நாங்கள் ராஜீவ்காந்தி சிலையை வைக்கணும்னா பெர்மிஷன்லாம் வாங்கி தான் வைக்க முடியுது. அந்த சிலையை பாதுகாக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த சிலைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அரசாங்கம் தான் அது பொறுப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் வரும்பொழுது ஒரு சிலை என்று பார்க்கும்பொழுது அரசாங்கம் அதில் என்ன நடவடிக்கை சட்ட ரீதியா எடுக்கணுமோ அதை அகற்றப்பட்டதை ஆதரிக்கிறீர்கள். அங்கிருந்து அந்த சிலை அகற்றப்பட்டதை இல்ல, அது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் மேல எனக்கு ஒன்றும் தனி விருப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை சட்ட ரீதியா ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாம இருக்கணுங்கிறது இருக்கு. ஆகையால உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் செய்திருக்குமோ என்ற காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை கொறடாவிற்கு பிரபாகரன் மீது தனிப்பட்ட வெறுப்பு இல்லை என்று சொல்வதை உள்ளபடியே நான் முழுமையாகவே நம்புகிறேன். ஷேக் தாவூத், அடிப்படையில் உங்களுடைய பார்வை. அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அவர்களை பொறுத்தவரை ஈழ மக்களுக்காக ஆட்சியில் இல்லாத போது கூட உண்ணாவிரதம் இருந்து அவர்களுக்காக மக்களிடம் நன்கொடை பெற்று அவர்களும் தன்னுடைய சொந்த பணத்தையும் சேர்த்து உங்களுக்கு செஞ்சிலுவை சங்கம் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். அதே போல சட்டசபையிலும் ஈழம் மக்களுக்காக இனப்படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் செய்ய வேண்டும். அதே மாதிரி இனப்படுகொலை செய்த ராஜபக்சே மீது அந்த இலங்கை மீது பொருளாதார குற்றங்கள் எல்லாம் விதிக்க வேண்டும், தடைகள் எல்லாம் விதிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களுக்காக அதே மாதிரி தமிழ் மக்களுக்காக போராடக்கூடியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதாவது உலகெங்கும் உள்ள தமிழர்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவர் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இந்த சிலை விவகாரத்தில் எது நடந்திருக்கிறது என்பதை நாம் இன்னும் சரியாக கூற முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். இருந்தாலும் சட்டத்தின்படி இது நடந்திருக்கும் என்றுதான் நான் என்ன தோன்றுகிறது. அவர்கள் விஜயதரணி அவர்கள் சொன்னதை போல இங்கே தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடைய தலைவர்களோ அவர்களுடைய போஸ்டர்களோ ஒட்டுவது கூடாது என்பது மத்திய அரசினுடைய நிலையாக இருக்கிறது. அதனால அந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது இது சரியா தவறா என்பதை சட்டபூர்வமாகத்தான் அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்பதை பார்த்து அடிப்படையில் உங்களுடைய பார்வை. அரசுக்கு அப்பாற்பட்டு பேசுவீர்கள் அப்படிங்கிறதால கடைசியாக உங்களிடம் ஒரு பொது இடத்துல ஒரு சிலையை வைக்கக்கூடிய விஷயம் இது இல்லை. அந்த விஷயமாக இது வரல. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய சில முறைகளின் அடிப்படையில் ஒரு ஐயனாரை கும்பிடுவதைப் போல அல்லது வேறு ஒரு சிறு தெய்வத்தை வணங்குவதைப் போல ஒரு போராட்டத்திலே ஈடுபட்டு அந்த அதாவது ஒரு வீரனாக பார்க்கப்படுகிற விஷயம், ஒரு வீரனாக பார்க்கப்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு ஐயனார் சிலையை போல வந்து பிரபாகரன் சிலையை வைத்தது அப்படிங்கிறது எந்த அரசியல் உள்நோக்கத்தோடு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. மக்கள் இயல்பாக இந்த நாட்டில் காந்திக்கு சிலை கோயில் கட்டியிருக்கிறாங்க, எம்ஜிஆர் கூட கோயில் கட்டியிருக்காங்க. அதாவது சில தலைவர்கள் தலைவர் அப்படிங்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு மக்களால் போற்றக்கூடிய வையத்துள் வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படுங்கிற மாதிரி இந்த நேரடியாக எவ்வளோ தலைவர்களுடைய சிலைகள் ஊருக்குள்ளே இருந்தாலும் கூட ஒரு சில தலைவர்களை கடவுளாக வழிபடக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஒரு கிராமத்தில் கொஞ்சம் மக்கள் அதை விரும்பி செய்திருக்கிறார்கள். நீங்களே அந்த படத்தில் காமிச்சிங்க, அதுக்கு முன்னாடி நின்று கும்பிடுகிறார்கள்.
இப்போ எனக்கு வந்து பகுத்தறிவு அடிப்படையில் இதை பார்த்தா இது கொஞ்சம் என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கூட நம்ம பேசலாம். ஆனால் அது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இலங்கையிலே கூட பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு மடிந்த அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு வந்து வீர நினைவு சின்னங்களை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அந்த நடுகள் வழிபாடு என்கிற தமிழர் மரபினுடைய ஒரு தொடர்ச்சியாக அல்லது நம்ம வீரர்களை வணங்குதல், மதுரை வீரன் போல நம்ம ஊரில் நம்ம சொல்லக்கூடிய பெரும்பாலுமான சிறு தெய்வங்கள்லாம் ஒரு காலத்தில் வீரராக இருந்தவங்க தான். ஆக அந்த வீரர்களை வழங்குகிற வழிபாட்டின் அடிப்படையில் மக்கள் வந்து இயல்பாக அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் செய்த ஒரு விஷயத்தை இதை வந்து அரசியல் கண்ணோட்டத்தை பார்க்கறதே முதல்ல நம்ம மரபை புரிந்து கொள்ளாத, நம்முடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாத, நம்ம வரலாற்றை புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம். நான் விஎன்ஆர் அவர்களிடம் பொதுவாக இறந்து போனவர்களுக்கு இங்கே நடுகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுவது என்பது வாடிக்கையான தமிழர்களுடைய மரபினுடைய நீட்சியாகத்தான் இருக்கிறது. நீங்க கூட சொன்னீங்க புலம்பெயர் தமிழச்சி ஒருவருடைய மரணத்திற்கு இன்றைக்கு வெண்கல சிலை என்று இவ்வளவு அது வைக்கிறார்கள், வரவேற்கிறீர்கள், ஆதரிக்கிறீர்கள். மீண்டும் அந்த இடத்தில் சிலையை நிறுவுவோம் அப்படிங்கிறாரு உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். பிரபாகரன் இறந்து விட்டார் என்று பகிரங்கமாக ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள்? அவர் இறந்து போனவர்களுக்கு தான் நடுகள் அப்படிங்கிறது மரபு என்று சொன்னால், ஒன்று நம்முடைய தமிழர் மரபில் உயிரோடு இருப்பவரை சிலை வைத்து வழிபாடு நடத்துவது தமிழர் மரபு அல்ல என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நம்புவீர்கள். ஒன்று அந்த பக்கம் வாங்க, அல்லது இந்த பக்கம் வாங்க. இந்த இரண்டிலும் ஏன் ஒரு புறம் பேசுகின்ற பொழுது பிரபாகரன் மீண்டும் வருவாருங்கிறீங்க, இன்னொரு புறம் அவருக்கு சிலை வைத்து வழிபடுவது நடுகள் மரபின் நீட்சிங்கிறீங்க. ஏன் இந்த குழப்பம்? அறிஞர் அண்ணா உயிரோடு இருக்கும்போது தானே சிலை வைத்து திராவிட கொள்கையில நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கிறேன். திராவிட கொள்கையில அவர் நீங்கள் முழுமையாக தமிழருடைய மரபின் நீட்சியை பேசிக் கொண்டிருக்கோம். திராவிட கலாச்சாரத்தை பேசலாம். என்னுடைய கேள்வி வைத்தவர்கள் அரசியல் அடிப்படையிலான சிந்தனை உள்ளவர்கள் அல்லது பகுத்தறிவு அடிப்படையிலான சிந்தனை உள்ளவர்கள் என்று இல்லை. அவர்கள் வழிபாட்டு முறையில இப்ப ஐயனார் கோயில்ல குதிரையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காவலர்கள் சிலையெல்லாம் இருக்கு. காவல்துறையை சார்ந்தவர்கள் மாதிரி ஒரு உதவி ஆய்வாளர் அல்லது ஆய்வாளர் மாதிரியெல்லாம் சிலைகள் நிறைய ஆயிரக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தோற்றமும் பொலிவும் அவருடைய வீரத்தையும் பறைசாற்றுகிற வகையில் இந்த சிலையை நிறுவுவோம் என்று ஒரு ஒரு பிரபாகரனுடைய சிலை இல்லை, பிரபாகரனை போல யாரோ ஒருவருடைய சிலையாக மக்கள் வச்சுக்கிறான்னு சொல்றீங்க. அவர்கள் அந்த தோற்றம் பொலிவு இதெல்லாம் பார்த்து பிரபாகரனை அந்த வீரத்தின் அடையாளமாக அந்த சிலையை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு ஏன் எதிர்ப்பு? பிரபாகரனை போல ஒரு சிலை அப்படின்னு சொன்னா நீங்கள் ஏன் அது பிரபாகரன் சிலையாகவே பார்த்து அதற்கான பிரபாகரன் சிலையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த மக்கள் வழிபாட்டு முறையில அப்ப அந்த வழிபாட்டு முறை தவறுன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறேன். தவறுன்னு எப்படி ஒத்துக்கிட முடியும்? அவங்க விரும்பி வைக்கிறத நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அந்த அந்த பகுதி மக்கள், நீங்களே சொன்னீங்க குடமுழுக்கு விழா நடந்திருக்கு என்று. அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்திருப்பாங்க, காவல்துறையும் பார்த்திருக்கோம், அரசியல்வாதிகளும் பார்த்திருப்பாங்க. நான் அந்த மக்களுடைய நம்பிக்கைக்குள்ளவோ அல்லது நடுகள் மரபின் நீட்சி குறித்தோ நான் பேச போல. அது ஒரு பக்கம். நான் என்னுடைய கேள்வி என்பது ஏன் இந்த ஒரு குழப்பம் மட்டும் தான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள எங்களுடைய நீங்க உங்களுடைய வார்த்தையில் நான் சொல்றேன், ஆமா எங்களுடைய தலைவர் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் சிலையன் என்பது சொல்றது எந்த தயக்கமும் பிரபாகரனுடைய சிலையை தான் வைத்திருக்கிறாள் என்பது எந்த கேட்க வரல. ஆமா எங்களுடைய தலைவர் பிரபாகரன் எங்களுக்காக போராடினார், போரில் நின்றார், போர்க்களத்தில் பலியானார், அவருடைய வீரத்தை பறைசாற்றுகின்ற விதமாக அவருடைய சிலையை அங்கே வைத்து வழிபடுகிறோம். அவருடைய வீரம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நாங்க அவருடைய சிலையா வச்சிருக்கிறோம். ஆமாம் அவர் விதையாக விழுந்திருக்கிறார். இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பேசலாமே. ஆமாம் என்றுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னது வார்த்தை அப்படி இல்ல. ஆமாம் என்றது அல்ல என்னுடைய நோக்கம். குழப்பம் இருக்கானே. எந்த குழப்பம்? மேடைகளை தொடர்ந்து பேசுறீங்களா? அந்த பிரபாகரன் மீண்டும் வருவார் பேசுறீங்களா இல்லையா? இல்ல இல்ல வருவார் என்று சொல்லி இருக்கிறோம். எப்படி இன்னும் அப்படிதான் சொல்றான். அவர் வருகிறதுக்கும் சிலை வைக்கிறதுக்கு என்ன சிக்கல் இருக்கு உங்களுக்கு? இறந்தவங்களுக்கு அண்ணாதுரை அறிஞர் அண்ணாவுக்கு பெரியாருக்கு கடலூர்ல வைப்பதை நாம மாலையிலும் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதற்கு முன்பு அதை பற்றி விமர்சிச்சதே இல்லை எந்த இடத்துலயும். இல்ல எங்கேயுமே நாம் தமிழர் கட்சி அல்லது வியன் அரசு எங்கேயுமே விமர்சித்ததில்லை. எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் மீண்டும் அந்த சிலையை நாங்கள் வைப்போம் என்று சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வாய்ப்பு வரும்போது உறுதியாக அந்த சிலையை அதே இடத்தில் வைப்போம். அந்த இடத்துல மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பிரபாகரன் சிலையை நாங்கள் வைப்போம். நான் ரெண்டு விஷயத்தோட ஒரு கேள்விக்கு கேட்டு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு போலாம் நினைக்கிறேன். இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். இரண்டு விஷயங்கள். அண்ணாவை பார்த்த மாதிரியே பிரபாகரன் அந்த கோவிலில் பார்க்கப்பட்டாரா என்பதும், அண்ணாவின் சிலைகளாகட்டும் அல்லது மற்ற தலைவர்களுடைய சிலையாகட்டும் பொது இடங்களில் நிறுவப்படுகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். பொது இடங்களில் நிறுவப்படுகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து சிலைகள் அதன் பிறகு தலைவர்களாக இருந்து அவர்களை கிட்டத்தட்ட இறைவனாக நினைத்து வழிபாடு நடத்துவது அப்படிங்கிறது
முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய நினைவு தினத்தன்று அங்கே வழிபாடு நடத்தக்கூடியதை நாம பார்க்கிறோம். அது மாதிரி இமானுவேல் சேகரனுக்கும் அங்கே நடத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். காந்திக்கு கூட ஏதோ ஒரு சில இடங்களில் அவருடைய மிகப்பெரிய தீவிர அவருடைய பக்தர்கள் அவரை ஒரு தெய்வமாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனாலும் காந்தியை மிக தீவிரமாக ஆதரிக்கிறவர்கள் அதை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். ஆனால் இது அந்த மாதிரியானதா? கோவிலில் நிறுவப்பட்டிருக்கிறது முதல் முறையாக. அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். பிரபாகரனுடைய சிலை நிறுவப்பட்டது சரி என்று எடுத்துக்கொண்டால் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் இல்லை என்ற சர்ச்சைகள் எந்த அளவிற்கு இன்னும் நீட்டிக்க வேண்டிய தேவை இருக்கின்றன என்ற தளத்தோடு பிரபாகரனுக்கு சிலை வைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்று சொன்னால் ஏன் கோட்சேவிற்கு சிலை வைக்கக்கூடாது என்று ஏற்கனவே கோட்சே ஆதரவாளர்கள் பல இடங்களில் கேள்வியை தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கேள்வி முன்வைத்து ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். இடைவெளிக்கு பிறகு பேசலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரசு டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். பிரபாகரனினுடைய சிலை அகற்றப்பட்டிருக்கிறது நாகை மாவட்டம் தெற்கு பொய்கைநல்லூரில். இந்த தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பிரபாகரனுடைய சிலை அகற்றப்பட்டதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கலந்த குரல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. திரு செந்தில்நாதன், இப்போ இந்த நடுகள் மரபு அப்படிங்கிறது நீங்களும் சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இறந்து போனவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக போரில் இறந்தவர்களை எல்லாம் வீரனாக பாவித்து அகநானூறு புறநானூற்றிலெல்லாம் நெஞ்சை கீறி புதைத்ததையெல்லாம் நம்ம தமிழ் சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். அது ஒரு. ஆனால் இப்போ பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி போன்றவர்களும் கூட இந்த வழிபாட்டு முறையை ஆதரிப்பது என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, என்னை பொறுத்தவரையில் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் சொல்வதில் சில சிக்கல்கள் சில அமைப்புகளுக்கு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். என்னை பொறுத்தவரையில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை மீண்டும் நிரூபிக்காத பட்சத்தில் அவர் போரிட்டு வீரமரணம் அடைந்தார் என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஒரு போரில் அதுதான் இயல்பாக இறுதி யுத்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மாறாக ஒன்று நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியல. பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் கூட இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் நாம் மறுபடியும் சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த டிபேட்டில் மறுபடியும் நம்ம அண்ணா சிலையோ அல்லது வேற ஒரு சிலையை சொல்ல வேண்டாம். இது சிலை அல்ல, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் ஒரு கோயிலிலே ஒரு காவல் தெய்வத்தை போல பிரபாகரனுடைய உருவத்தை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி எந்த அரசியலும் இருக்கிறதா பார்க்கல. அது மக்களுடைய தன்னெழுச்சியான அவர்கள் பிரபாகரனை ஒரு இங்கே தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் நேதாஜிக்கு அந்த மாதிரியான ஒரு மரியாதை உண்டு. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்காலில் கூட அது கிடையாது, தமிழ்நாட்டில் உண்டு. நம்முடைய மரபில் அப்படி ஒரு எண்ணங்கள் உண்டு. அந்த எண்ணத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயத்தை இந்த அரசு கையாண்ட முறை, போலீஸ் திருட்டுத்தனமாக அந்த சிலையை அகற்றிய முறையை கண்டிப்பது தான் என்னை பொறுத்தவரை முக்கியமான விஷயம். சரி, இந்த கோரிக்கைகள் இது வலுப்பெற ஆரம்பித்தால் ஏற்கனவே இதே மேடையிலே கூட இந்த கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்க பிரபாகரனுடைய சிலை வைக்கிறீர்கள், படம் வைக்கிறீர்கள், கட்டவுட் வைக்கிறீர்கள், நாங்க கோட்சேவுக்கு கேட்டால் என்ன தவறு என்ற குரல்கள் இதே மேடையில் ஒழித்திருக்கிறார்கள். மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன். பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தின் தலைவர். அவர் உதாரணமாக ராஜீவ்காந்தியை கொன்றது விடுதலை புலிகள் தான் என்பது நிரூபிக்கப்பட்டாலும் கூட அந்த 1000 செயல்பாடுகளில் ஒரு செயல்பாடாக தான் நீங்கள் அதை பார்க்க முடியுமே ஒழிய கோட்சேவையும் பிரபாகரனையும் ஒன்றா வைக்க முடியுமா? பிரபாகரன் என்பவர் அவர் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உலகத்தினுடைய விடுதலை போராட்ட வரிசையில் வரக்கூடிய ஒருத்தர். இவர் கோட்சேங்கிறவர் ஒரு நாட்டின் தலைவரை கொண்ட கொலைகாரன். இது எப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்க முடியும்? ராஜீவ்காந்தி கொலை செய்ததற்கு விடுதலை புலிகள் இயக்கம் தான் காரணம் என்று நிரூபிக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தவறான செயல்பாடு என்று தான் அதை நாம சொல்ல முடியுமே ஒழிய எந்த காரணத்தை முன்னிட்டு சுற்றி வளைச்சு கூட இப்படி ஒப்பிடுவது அப்படிங்கிறது வாதங்களுக்கு பின்னாடி இருக்கிற அபத்தத்தை தான் நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற அபத்தத்தை தான் சொல்றேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த விடுதலை போராட்டத்தை ராஜீவ்காந்தி கொலையோடு மட்டும்தான் மீண்டும் மீண்டும் சம்பந்தப்படுத்துவது தான் இப்போ அவங்க பேசுற வார்த்தைகள்ல காங்கிரஸ்காரங்க பேசுற வார்த்தை எல்லாமே என்னன்னா, இவங்களுக்கு 70கள்ல நடக்கிற போராட்டம் தெரியாது, அங்க அத்தனை லட்சம் பேர் கொண்டது பிரச்சனை கிடையாது, 1.5 லட்சம் மக்கள் கொண்டது பிரச்சனை கிடையாது, ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது மட்டும்தான் பிரச்சனை. இத்தனை பேர் செத்த பிறகும் இவ்வளவு நடந்த பிறகும் அது ஒண்ணுதான் பிரச்சனைன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன பதிலே எனக்கு தெரியல. அதாவது இவங்க 70கள்ல இருந்து இலங்கையில தமிழர் போராட்டத்திற்கு எந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அன்னை இந்திரா காந்தியில இருந்து பழைய வரலாறுலாம் இல்ல, அவர் சொன்னதால நான் வரலாறு நான் பேசுறேன் சார். ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. அந்த வரலாறு மட்டுமே நீங்க ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி இவங்க கொலை பண்ணது, இவங்க குற்றவாளி நிர்ணயிக்கப்பட்டது கரெக்ட்னு ஒத்துக்கிறீங்க. ராஜீவ்காந்தி கொலை 19 பேர் விடுதலை செய்திருக்காங்க. அதை எப்படி விடுதலை செஞ்சாங்க? இருங்க சார், கொஞ்சம் இருங்க. அதாவது 26 பேர்ல 19 தமிழர்கள்
விடுதலை செய்யப்பட்டிருக்கிற உச்சநீதிமன்றத்தால். அதாவது எஞ்சி இருக்கிறவர்கள் நிரபராதிகள் என்று நாங்கள் சொல்றோம். எஞ்சி இருக்கிறவங்கள பத்தி நாங்க பேசல. இன்னைக்கும் பிரபாகரன் அவர்கள் குற்றவாளின்னு தேடப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த இயக்கமே தடை செய்யப்பட்டது இந்தியாவுல. தூக்கல போட்டா என்ன விஜயதரணி ப்ளீஸ். இல்ல நான் பேசுமா நீங்க அவங்க பேச அவருடைய கருத்து அவர் பேச. விஜயதரணி இல்ல கேள்வி நான் முடிச்சறேன். கேள்வி உள்வாங்கிக்கங்க. இப்ப அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இது மதிமுகவின் சார்பாக அல்லது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அல்லது இன்ன பிற ஈழம் ஆதரவாளர்கள் சார்பாக இந்த சிலை அங்கே வைக்கப்படவில்லை. ஒரு கிராமத்தில் 80 குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கான கோவில் 80 பேரும் வேறு வேறு கட்சியில் கூட இருக்கலாம், வேறு வேறு இதில் கூட இருக்கலாம், வேறு வேறு அமைப்புகளில் இருக்கலாம். முற்றிலுமாக அவர்களுக்கு ஈழத்தை பற்றிய புரிதல் இருக்குமாங்கிறது கூட பெரிய ஐயம் தான். அப்போ அவங்க ஒரு போரில் ஈடுபட்டவர் அப்படிங்கிற முறையில் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்புறாரு, இவர் மரணம் அடைந்திருக்கக்கூடியும் அதைத்தான் ஒப்புக்கொள்ள வேண்டும்ங்கிறாரு. அது ஒரு புறம் பெரிய சர்ச்சை. ஆனால் அதை தாண்டி அவர்கள் வீரனாக பார்க்கக்கூடிய ஒருவருடைய சிலை வைத்திருக்கார் அப்படிங்கிற போது இதை ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு ஏன் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். இது ஒன்று இங்க இருக்கக்கூடிய ஒரு முறை அல்ல. ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல 100 ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய தமிழர் மரபின் நீட்சியாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுது. அதாவது நான் கேள்விப்பட்ட விஷயத்தையும் சொல்றேன். 80 குடும்பத்துல 2 குடும்பம் தான் இதை வச்சதுல ஈடுபாடு இருக்கு. 78 குடும்பத்துக்கு எதிர்ப்பு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அரசாங்கம். அந்த அளவுல பாத்தீங்கன்னா அந்த 78 குடும்பங்களுக்கு அதில் இசைவு இல்லாதனால தான் அவங்களே இப்ப இந்த சிலையை நீக்கிறதுக்கு அதோட சேர்த்து நான் ஒரு தகவல் சொல்லிறேன். அதான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் நிச்சயமா இந்த முடிக்கிறது வரைக்கும் சில நிமிடங்களுக்கு முன்பு அராஜகமா அடிச்சு சண்டை வரும். அது எப்படி 2 பேர் சில நிமிடங்களுக்கு முன்பு கிடைத்த தகவல் நான் சொல்லிறேன். அவர்கள் மீது சிலை வைப்பதற்கான அங்கே கட்டிட்டாங்களோ இருட்டுல நீக்கின மாதிரி இருட்டுல கட்டினாங்க. 80 குடும்பங்களின் முதன்மையாக இருப்ப ஒருவரின் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறையினால். வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அங்கே இருக்கக்கூடிய 80 குடும்பத்தினரும் காவல்துறையை முற்றுகையிட்டு அங்கே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாதம் என்பது காவல் நிலையத்திற்கு சென்று எனக்கு இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பு கிடைத்த தகவல் அப்படின்னு 80 குடும்பத்தினரும் சேர்ந்துதான் சிலையை நிறுவினோம், நீங்கள் ஏன் ஒருவர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்கிறீர்கள், 80 குடும்பங்களின் மீதும் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று அவர்கள் அங்கே கேட்டிருக்கிறார்கள். காவல்துறை அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி இருக்கிறது. இது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பு வந்து தகவல். எங்களுக்கு கிடைச்ச தகவல்னா 78 குடும்பமும் சம்பந்தம் இல்ல, நாங்களே நீக்கிறதுக்கு சொன்னாங்க. நாங்க கேள்விப்பட்டோம் தவறான தகவல் எங்களுக்கு கிடைச்ச தகவல். அதனால தான் கேக்குறேன். அதனால இப்ப வரங்க எங்களுக்கும் காவல்துறையில கேட்டு சரி ஒரு வாதத்துக்கு வரதுக்கு முன்னாடி நானும் கூப்பிட்டு கேட்டேன். ஒரு வாதத்துக்கு அவங்க அப்படி சொன்னாங்க. 78 குடும்பங்கள் வந்து இது நாங்க நீக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வாதத்துக்காக 80 குடும்பங்களும் ஆதரித்தால் நீங்கள் ஆதரித்து விடுவீங்களா? அதாவது தடை செய்ய இயக்கப்பட்ட, அதாவது தடை என்று ஒன்று இந்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அந்த தடையை நீட்டித்திருக்கிறது. அந்த தடை இல்லைன்னு சொல்லல. அரசாணை பிறப்பித்து எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் கொடுத்து இது மாதிரி சிலைகள் இருங்க சார், ஒரு இது மாதிரி சிலைகளோ இன்னும் பல்வேறு இந்த பேனர்களோ எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னுமே வந்து ராஜீவ்காந்தி கொலையில வந்து பிரபாகரன் வந்து தேடப்படுற குற்றவாளி தான். இவங்களாம் உயிரோடு இருக்காங்கன்னு ஆசைப்படுறாங்க, வேணா கொண்டு வந்தா குற்றவாளின்னு நிறுத்தலாம். கேள்வி கேக்குறேன். இப்போ இலங்கை அரசு அவருடைய டெத் சர்டிஃபிகேட் இல்லங்கறத எல்லாரும் நினைக்கிறாங்க. அவருடைய டெத் சர்டிஃபிகேட் தயாரா இருந்துட்டு போறாரு. உங்களுக்கு என்ன தடை? அவருடைய டெத் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, கொடுக்கலன்னு சொன்னாங்க. இல்ல கொடுத்துட்டாங்க, நீங்க சொன்னீங்க டெத் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னாங்க. அவர் இறந்து விட்டார் என்பதை முழுமையாக காங்கிரஸ் கட்சி நம்புகிறது, இந்திய அரசு நம்புகிறது. இறந்து போன ஒருவரை ஏன் இன்னும் தேடப்படும் குற்றவாளியாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும்? நாங்க வைக்கல. இந்திய அரசு கோர்ட் வச்சிருக்கு. இந்திய அரசு இன்னைக்கு நாங்க ஆட்சியில கிடையாது. இன்னைக்கு ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு நாங்க ஆட்சியில கிடையாது. பிஜேபி வேணா போய் அவர் இன்னும் அவர் உயிரோட இல்லன்னு வேணா ப்ரொடியூஸ் பண்ணட்டுமே, எங்களுக்கு ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நேரம் சட்டம் என்பது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதான் நீங்க பார்க்கணும். நீங்க தேடப்படும் குற்றவாளி அல்லது தடை செய்யப்பட்ட இயக்கம் இதை வந்து அனுமதிக்க கூடாது, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ரைட், அந்த அடிப்படையில் தான் காவல்துறை வந்து சட்டத்திற்கு உட்பட்டு இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு அந்த விஷயத்தை செய்திருக்கிறது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அதை ஏன் இரவு மின்சாரத்தை எல்லாம் துண்டித்து விட்டு யாருக்கும் தெரியாமல் போய் செய்ய வேண்டும்? அங்கே அதை அகற்றுவது என்பது ஏதோ அவர் இங்கே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இவங்க சிலை அகற்ற போனார்களா கொள்ளையடிக்க போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார்கள். இது ஏன் இவ்வளவு அதில் ஒரு மறைமுகம்? மக்கள் இருக்கும்போதே போய் செய்யலாமேன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, அதாவது வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த குற்றவாளிகளையும் சரி இல்லை எந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் தகவல் கிடைச்சதுக்கப்புறம்
மக்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்படாம இருக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி டயத்தை வந்து மக்களுக்கு தொல்லை ஏற்பட்டு விட ஆமா, கூடாது என்றால் கஷ்டம். மக்களால் காவல்துறைக்கு இடையூறு இல்ல 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 ஏற்படக்கூடாது. கஷ்டம், அதாவது மக்களுக்கு கஷ்டம் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சட்ட ஒழுங்கு வந்து பாதிப்பு அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அது ஏற்பட ஏன் பாதிக்கும், எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன இல்ல, எப்படி அதாவது பகல்ல ஒரு விஷயத்தை நீங்க போய் செய்யும் போகும்போது சரி. மக்கள் தேவையில்லாத இருப்பாங்க. இல்ல இல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு That இருக்கு. means எப்படின்னு கரெக்டா சொல்லுங்க. Yes. மக்கள் எதிர்ப்பார்கள். இல்ல இல்ல அது ஒன்றும் எதிர்ப்பார்கள் நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஏன் பயம்? மக்கள் எதிர்க்கலைன்னா பகல்ல போய் இல்ல, செய்யலாமே. இல்ல, இல்ல. மக்கள் எதிர்க்கலைன்னா பகல்ல போய் செய்யலாமே. குடும்பமும் வந்து நெருக்கல் சிலையை சுற்றி கேளுங்க, அதாவது இந்த சிலையை வைத்தவர்கள் இது பிரபாகரன் சிலைதானா அப்படிங்கறத அவங்க இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணல. அந்த ஊர் மக்கள் இது பிரபாகரனுக்கு தான் நாங்க அவங்க சிலை confirm வச்சிருக்கோம் அவங்க பண்ண சொல்லல. முன்னாடி யாரோ ஒரு என்ன சிலை என்ன ஏன் சிலை பிரபாகரன் வச்சிருக்கோம்னு சொல்லல. யாரு? சரி, இந்த அவங்க இந்த பிரபாகரன் நிலை சிலையை சொல்லாத ஒன்றை ஏன் அகற்ற வேண்டும்? இல்ல, அதுக்காக இல்ல, ஒரு மீது இல்ல, வழக்கு இந்த- பதிவு செய்ய இந்த- வேண்டும். ஊர்ல பேட்டி இந்த எடுத்தீங்களா? நிலையை அவருக்கு ஏன் வழக்கு அந்த பதிவு எங்கள் செய்யணும்னு குடும்பத்திட்ட கேட்கிறேன். இல்ல, பேட்டி இந்த எடுக்கலாம். நிலையை உருவாக்குனது அவங்க இந்த சொல்லட்டுமே. அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான். இல்ல, ஏன் காவல்துறை ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும்? யாரோ ஒருவர் பச்சை சட்டை போட்டு ஒரு சிலை நிறுவனதுக்காக தமிழகத்தில் காவல்துறை வழக்கு பதிவு செய்யுமா? இந்த நிலையை வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தது யாரு? அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் தகவல் அது கொடுத்தாங்க. தவறான தகவல் வச்சுக்கோங்க. என்ன அது தவறா? அது எப்படி? மக்கள் அது தான் போய் சொல்லலையே. அதாவது அங்க சரி, சட்டம் சரி, ஒழுங்கு சரி, பார்த்தீங்க. இல்ல, சட்டம் சட்டம் இல்ல, இல்ல, அதே தான் கேளுங்க. மக்கள் சொல்றாங்க. இல்ல, சட்டம் இல்லைங்க, நடந்தது சட்டம் வரைக்கும் ஒழுங்கு இல்லையா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை செய்யறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரியே முதல்ல இப்ப 2 பேரும் பேசுனதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்க, இறந்தவர்களுக்கு அந்த நடுகள் வச்சு நம்ம வணங்குறது வணக்கம்டாங்க. அது இறந்துட்டாரா இறக்கலையாங்கிறதே இன்னும் சகோதரர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. சரி. அப்ப கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கும்போது நடுகள் இதையும் தாண்டி அண்ணாவுக்கு ஏன் செலவு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்காங்க. அண்ணாவும் பிரபாகரனும் ஒண்ணா? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதாவது எம்ஜிஆரும் பிரபாகரனும் ஒண்ணா? நான் 2 கேள்வி கேட்கிறேன். நான் எம்ஜிஆர், இரண்டு விஷயம். ஏன்னா, நீங்க பேசுற அதாவது நீங்க யாருக்கு விஷயம். யாராக நீங்க கொண்டு ஒப்பீடு திரு கொடுக்குறீங்க? ஷேக்டான், நான் 2 விஷயம். சொல்றேன். இல்ல, தெளிவா நீங்க சொல்றேன். யாருக்கு யாராக ஒப்பீடு கொடுக்குறீங்க? ஐயா, ஒரு நிமிஷம். அதாவது நான் இந்த ஒப்பீடு நான் ஏத்துக்க முடியாது. ஐயா, அதாவது, சொல்றேன். இங்க தமிழ்நாட்டுல உள்ள தலைவர்களுக்கும் பிரபாகரனுக்கும் ஒப்பீடை நான் ஏத்துக்கொள்ள Right. முடியாது. ஐயா, நான் ஒரே சொல்றேன். ஒரு விஷயம். ஐயா, இங்க பாருங்க. ஏன்னா ஐயா. அவரு தேசிய தலைவர்னா எந்த தேசியத்துக்கு ஐயா, தலைவர்? please. தமிழ் தேசிய தலைவர் அவரு. அப்ப எந்த ஒரு தமிழுக்கு தேசியத்துக்கு தலைவர்? உலகம் முழுவதும் உள்ள தமிழ் தேசியத்தின் தலைவர். நீங்க தமிழ் இது தேசிய தவறான கருத்து. இது உங்களுடைய தவறான கருத்து. இது உங்களுடைய தவறான கருத்து. உங்களுடைய தவறான கருத்து. No, இது வந்து தவறான கருத்து. திருவிழா அரசு, please, நான் முடிக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். நான் முடிக்கிறேன். ஒரு கேள்வி கேட்க போறேன். இல்ல, right. யார் யார் என்ன அவரு சொல்றாங்க? ஐயா, ஈழத்தமிழர்களுக்கு தலைவர். நான் ஒரு கேள்வி ஈழத்தமிழர்களுக்கு அவரு திருவிழா ஈழத்தமிழர்களுக்கு தலைவராக இருக்கலாம். No, நீங்க ஈழத்தமிழர்களுக்கு அவர் நாங்க தலைவர். சொல்ல தமிழ்ல இருக்கிற யாருமே என்ன கேள்வி கேட்கறதுங்க, please. அந்த மாதிரி பேசுறது தவறா? தமிழ்நாட்டுல திருவிழா அரசு. வாக்கெடுப்பு இதுக்கெல்லாம் நடத்துவாங்களா? ஐயாக்கு சொல்றேன். இல்ல, அது நான் தவறான ஒரு கேள்வி கருத்து. கேட்கணும், please, வீணா அரசு, please. பேசுங்க பேசுங்க. ஈழத்தமிழர்களுக்கு பின்ன ஏன் உங்க கட்சி இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை இங்க? ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமே தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் ஏன் அத்தனை ஆதரவை கொடுக்க வேண்டும்? ஒன்று, அவருடைய ஆட்சி காலத்தில் Yes. அரசு ஊழியர்களுடைய ஒரு நாள் வருமானத்தை எல்லாம் உண்மை. எடுத்து ஏன் கொடுக்க வேண்டும்? உண்மை. இந்த அளவிற்கு எங்கோ உள்ள ஒரு தேசிய தலைவருக்கு ஏன் தமிழகத்தில் நீங்களும் தவறா பண்றீங்க. தேசிய தலைவர்னு சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்க, நான் சொல்லல. இல்ல, அவர் நீங்க சொன்னாரு. சொன்னீங்க, நான் இல்ல, சொல்லல. அவர் சொல்றாரு. அவர் நீங்க சொல்றாரு. சொன்னீங்க. நான் சொல்லல. நீங்க சொன்னீங்க ஈழ தேசத்திற்கு தலைவர்னு நீங்க Yes, சொன்னீங்க. அப்படி அதைத்தான் சொல்லுங்க. நான் சொல்றேன். Yes, எங்கோ உள்ள இல்ல. நான் இல்ல, எங்கோ ஈழ உள்ள தேசத்துக்கு ஒரு தலைவர்னு நிமிஷம். சொல்லுங்க. Right, அதைத்தான் நான் கேட்கிறேன். அதுக்கு ஏன் தமிழகத்தில் உதவி செய்யணும்? ரைட், அதை தாண்டி நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். ஒரு நிமிஷம். நீங்க இந்த இறந்து போனவர்களுக்கு மட்டும்தான் நடுகள் என்று சொன்னால் அவர்களிடம் அந்த கேள்வி கேட்டா அதே கேள்வி நான் வேறு ஒரு துணியில் உங்களிடம் கேட்கிறேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பது இன்னும் கூட புரியாத சர்ச்சையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏங்க, அவருடைய வயசு என்ன? இல்ல, இல்ல. அவர் வாழ்ந்த காலம் இல்ல, என்ன? இல்ல. இன்னைக்கு இருக்கிறாருங்கிற மாதிரி நான் நம்ம- நான் சொல்லல. நம்பிக்கை. இன்னும் சர்ச்சை இருந்துட்டு இருக்கு இல்லையா? அவர் என்ன மத்திய அரசு அது தொடர்பான எந்த ஆவணத்தையும் சமர்ப்பிக்கலன்னு அவங்க குடும்பத்தினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் அவர் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் தெய்வமாக பார்த்து வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அவருடைய சிலைக்கு அரசே அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு போக்கை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சர்ச்சை இருந்து கொண்டு தான் நிற்கிறது. ஏன் இந்த நேதாஜி நிலை சுபாஷ் சந்திர அப்படிங்கிற போஸ் ஒரு இந்த கேள்வி நாட்டின் பிரதமரை கொன்னாரா? நான் ஒரு அதான் அதை சொல்லுங்க. அந்த கம்பேரிசனுக்குள்ள போல அந்த கம்பேரிசனால தான் இன்னைக்கு பிரபாகரனை யாரும் ஏத்துக்கல. இல்ல, ரெண்டு- யாரு விடுதலை ஏத்துக்கல? புலிகள் யாரும் யாரு ஏத்துக்கல? இந்த மாதிரி ஏத்துக்கல? 1-2 நான் கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க நான் கேள்வியை சரியா வச்சேன். இல்ல, 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 இல்ல. விஜயதரணி, நான் கேள்வியை சரியா வச்சேன். விஜயதரணி, please, ஒரு நிமிஷம். விஜயதரணி, நான் கேள்வி முடிச்சிடறேன். ப்ளீஸ். நான் வந்து நான் கேள்வி என்னன்னா, நேதாஜியும் பிரபாகரனையும் அந்த தளத்தில் நான் ஒப்பிடல. ஒன்று, நேதாஜியும் அல்லது பிரபாகரனையும் நான் கோட்சேவையும் அந்த தளத்தில் ஒப்பிடவில்லை. நான் ஒப்பிடுவது அப்படிங்கிறது உயிரோடு இருப்பவர்களுக்கு சிலை இல்லை என்ற தளத்தில் மட்டுமே அந்த ஒப்பீட்டை வைத்தேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் பேசுறேன். உங்களிடமிருந்தே தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் பேசுகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். பிரபாகரனுடைய சிலை அகற்றப்பட்டதனுடைய ஆதரவும் எதிர்ப்பும் இந்த தளத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரேஸ் கேம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் ஒரு கோவிலில் வைக்கப்பட்டிருந்த பிரபாகரன் சிலை, காவல் தெய்வமாக அந்த மக்கள் நிறுவிய பிரபாகரன் சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளத்தில் இந்த தளங்களில் சமூக வலைத்தளத்தில் மக்கள் என்ன நம்ம அது முடிச்சுட்டு வர்றேன் விஜயதரணி. சமூக வலைத்தள கருத்துக்கள் என்னன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட வர்றேன் விஜயதரணி. தமிழ் தேசியன் காளிங்கத்துறை அவர் உருவாக்க நினைத்த தமிழீழம் உலகில் வாழும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமானது. உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் இருக்கிறாரு. தமிழ் தேசியன் காளிங்கத்துறை இன்னொன்னும் போட்டிருக்கிறாரு, இறந்தவர்களுக்கு தான் கோவில், அவர் இன்னும் வாழ்கிறார் என்பதை தமிழக அரசு சொல்ல வருகிறதா, தட் மீன்ஸ் அரசாங்கம் சொல்ல வருகிறதான்னு கேட்டுக்கிறாரு. இந்திய நாட்டின் பிரதமர் ராஜீவ் கொலையாளி பிரபாகரனுக்கு இந்தியாவில் சிலை என்றால் காந்தியை கொன்ற கோட்சேவிற்கு இந்தியாவில் சிலை வைப்பதும் தவறு இல்லை என்று ஆகிவிடும். இந்திரா காந்தியை கொன்ற 2 சீக்கியர்களுக்கும் பஞ்சாபில் சிலை வைக்க இது முன்மாதிரி போல ஆகிவிடும் அப்படிங்கிறாரு அருள்குமார் ஜபமணி. கேவி மணிகண்டன் மீண்டும் இது ஈழ பிரச்சனையை மட்டம் தட்டுவதையே குறிக்கிறது அப்படிங்கிறாரு. சிலம்பரசன் தருமபுரி, சாதி மதம் தோன்றுவதற்கு முன்பே தமிழர்கள் நடுகள் வழிபாடு என்று முன்னோர்களை வணங்கி வருகிறார்கள், அதுபோலவே பிரபாகரனுக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. ஆனால் இதில் திராவிட தலைவர்கள் பிரபாகரன் கடவுள் இல்லை, சிலை இடிக்கப்பட்டது சரிதான் என்று சொல்லுவது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறாங்க. பழனிசெல்வம், தமிழ் மண்ணில் பிரபாகரன் சிலையை அகற்றியது பிரபாகரனுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அவமதிக்கும் செயல். பெரும்பாலான கருத்துக்கள் சிலையை அகற்றியதற்கான காரணம் என்ன? வெங்கட் செல்வராசா, சென்னையில் நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள சோகன் பாபுவின் சிலை போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையராக உள்ளது, முதலில் அதை அகற்றுங்கள். சிலை வைக்க பிரபாகரன் கடவுள் இல்லை என கூவும் கணவான்களே, அப்படி என்றால் அம்பேத்கர், எம்ஜிஆர், அண்ணா சிலைகள் எல்லாம் உடைத்து விடலாமா அப்படிங்கிற மாதிரியான அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எந்த அளவுக்கு புரிதலோடு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நமக்கு எழுப்புகிறது. தொடர்ந்து யாரோடு ஒப்பிடுவது, எந்த தளத்தில் யாரையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைவர் உயர்ந்தவர்களாகவும் குறைந்தவர்களாகவும் தெரியலாம். ஆனால் ஒப்பீடு என்பது எந்த அளவில் அடிப்படையில் சரியான ஒப்பீடாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அவங்க சொன்ன மாதிரி இதை அரசியல் ஆக்குவதற்கு மீண்டும் இந்த ஈழ ஆதரவு கட்சிகள் இதை அரசியலாக்குவதற்கு முயற்சிக்கிறார்களா? இல்லை, முதல்ல அரசியல் ஆக்கிறதுங்கிற கேள்வி எனக்கு கொஞ்சம் சரியான கேள்வியாக தெரியல. இது ஏற்கனவே ஒரு அரசியல் பிரச்சனை தான். அதாவது நமக்கு இது வாக்கு வங்கி பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஈழம் தொடர்பாக, யுத்தம் தொடர்பாக, இனப்படுகொலை தொடர்பாக அதுக்கு நீதி விசாரணை வேணுமா இல்லையா, இந்தியாவோட பங்கு என்னங்கிறதுலாம் ஏற்கனவே அரசியலாக தான் இருக்குது. ஆக இந்த அந்த ஏதாவது ஒரு நீதி கிடைக்கிற வரையில் இது அரசியல் ஒரு மையமான பிரச்சனைகளில் ஒன்றா கட்டாயமாக இருக்கும். இப்போ இவங்க தான் கொண்டு அரசியல் ஆக்குறாங்கன்னு கிடையாது, ஏற்கனவே அரசியலாக தான் இருக்குது. 2 விஷயம் அரசியலாக்குதுன்னா, அவங்க சொன்ன மாதிரி தமிழகத்தில் அதிமுக தனி ஈழத்திற்கான வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. நீங்கள் சொன்ன ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அப்போ ஈழ ஆதரவு என்பது பிரபாகரன் ஆதரவு மட்டுமே தான் ஈழ ஆதரவு என்று சொல்லக்கூடிய வாதம் என்பது எந்த அளவிற்கு சரியானதாக, ஈழத்தையும் பிரபாகரனையும் பிரித்து பார்ப்பது அப்படிங்கிறது இங்கே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போதைக்கு பிரித்து பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி சாத்தியமா இருக்கும்? இப்ப தமிழக அரசு ஈழத்தை ஆதரிக்கிறது, இன்றைய தமிழக அரசு ஈழத்தை ஆதரிக்கிறது. அப்போ பிரபாகரனை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற தமிழக அரசாங்கம் பிரபாகரன் என்கின்ற தனிப்பட்ட மனிதராக பார்க்குற ஒரு விஷயத்தை ஈழ மக்களும் அல்லது ஈழ ஆதரவாளர்களும் அதனோட குறியீடாக பார்க்குறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு சில எல்லைகள் இருக்கலாம், ஆனால் மக்கள் தங்களுடைய அரசியல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு பிரபாகரனோ அல்லது அவருடைய படத்தை பிடிப்பது என்பதோ அல்லது அவருடைய சிலையை இது மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறதும் அவங்களுடைய இயல்பான வெளிப்பாடு தான். இது ஒரு ஜனநாயக வெளிப்பாடு, இதில் என்ன குற்றம் இருக்கிறது? இது ஒரு ஜனநாயக ரீதியான வெளிப்பாடு. அதுக்காக தமிழ்நாட்டு அரசாங்கம் பிரபாகரன் படத்தை பிடிக்கணும்லாம் யாரும் சொல்லலை, அது நியாயமான விஷயத்தை செய்யணும்னு தான் நம்ம கேட்குறோம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜெயலலிதா அரசாங்கம் குறிப்பாக இந்த அரசில் தொடக்க காலகட்டத்தில் ஈழத்துக்கு ஆதரவாக, ஈழ விடுதலைக்கான ஆதரவாக சில சட்டமன்ற தீர்மானங்களை கூட நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதையெல்லாம் தமிழகத்து மக்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களும் அதை பாராட்டி இருக்கிறார்கள், வரவேற்று இருக்கிறார்கள், அதற்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயமா தெரியுது. அதாவது மக்கள் இயல்பாக செய்த ஒரு விஷயத்தை இரவோட இரவா போயிட்டு செய்யறது, இல்லை இதை தடை செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத விஷயமா தான் எனக்கு தோணுது. அப்படியே விட்டுருந்தா இன்னைக்கு இதை பற்றி யாரும் பேசி கூட இருக்க மாட்டாங்க. இது ஒரு நூதனமான விஷயமா போய் முடிச்சிருக்கோம். அது அடிப்படையில் ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் கருத்து பதிவு செய்கிறார். நாளைக்கு இந்திரா காந்தியை கொண்டவர்களுக்கும் சிலை வைக்கக்கூடும், அவர் அதை கண்டிக்கிறார், ஆலி செந்தினாதான் அந்த ஒப்பிடே தவறுன்னு. பட் அதை நம்புகிறவர்கள், உங்களுக்கு நீங்கள் பிரபாகரனை எப்படி தூக்கி பிடிக்கிறீர்களோ அதே மாதிரி சரியோ தவறோ கோட்சேவை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ ஏற்கனவே வீரப்பனை இது மாதிரி பார்த்த ஒரு பார்வை உண்டு. அப்போ இந்த மாதிரியான முரண்களோடு கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நாளைக்கு வீரப்பனுக்கு ஒரு பக்கம் சிலை வைக்கலாம்,
கோட்சேவிற்கு ஒரு பக்கம் சிலை வைக்கலாம். இது இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தி விடும். அப்போ ஒரு சமூகம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படித்தான் இருக்கணும், சில கட்டமைப்புகளுக்கு உட்பட்டு தான் அரசு நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிதர்சனத்தை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? அதாவது அகில இந்திய கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிகள் தேசிய தலைவர் பிரபாகரன் மீது வைக்கிற குற்றச்சாட்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு. எங்களை பொறுத்தவரை இந்த கொலை வழக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பில்லை என்பதுதான். விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள், தமிழில் ஆதரவாளர்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றத்தில் 26 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் போனோம். 19 பேர் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு மேலேயும் ஒரு நீதிமன்றம் இருக்குமேனால் எஞ்சி இருக்கிறவர்கள் மீதும் நாங்கள் வந்து நிரபராதிகள் என்று நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபாகரனை பிடித்துட்டு வரவில்லை, பிடித்துட்டு ஒரு தீர்மானம் போட்டாங்க. இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அவரை பிடித்துட்டு வந்து குற்றவாளியாக குற்றம் சாட்டி விசாரித்தால் தானே உண்மை தெரியும். தேடப்படும் குற்றவாளி தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவதோ படங்கள் வைத்திருப்பதோ குற்றமில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. பொடா வழக்குகள், பல்வேறு வழக்கு. அப்போ இவங்க சட்டப்படி என்று சொல்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்பது நம்முடைய கேள்வி. அந்த மக்களுடைய நம்பிக்கை, இறை வழிபாடு என்பது மக்களுடைய நம்பிக்கை. அவர்கள் அதை நம்புகிறார்கள். நம்முடைய ஐயனார் வழிபாட்டில் இந்த சிலையை வைத்து நாம் வந்து ஒரு பார்த்துக்கொள்வோம். 80 குடும்பங்கள் நீங்களே சொன்னீங்க. 80 குடும்பங்களும் சேர்ந்து தான் வச்சாங்க. குடமுழுக்கு விழா நடத்துறது வரைக்கும் இது யாருடைய சிலை என்று தெரியாமலா இருக்கும்? உளவுத்துறை இல்லையா, காவல்துறை இல்லையா? எதற்காக 4 மணிக்கு மின்சாரத்தை நிறுத்திவிட்டு இடிக்கணும்? திருட்டுத்தனமாக போய் இடிக்கணும். அப்படிதான் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் 4 மணிக்கு திருட்டுத்தனமாக போய் இடித்தார்கள். எனவே அந்த மக்களுடைய நம்பிக்கை, இறை வழிபாடு, சிலை வழிபாடு, நடுகள் வழிபாடு என்பது அதை ஏற்படுத்துகிற மக்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தானே தவிர அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிற போது என்ன நன்மை அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வர்றாரு. என்ன நன்மை அப்படிங்கிறத தாண்டி அவங்க சொல்றது இங்கே தடை செய்யப்பட்ட சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அந்த சட்டம் அதை தாண்டி நிர்வாகம் அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்தோ அது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதோ குற்றம் அல்ல என்று தெரிவித்த பிறகு அப்படிதான் அதுதானே சட்டம், உச்சநீதிமன்றம் சொன்னதுதானே சட்டம், அதை தாண்டி ஏன் இவர்கள் இவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அதாவது நீங்கள் முதல்ல கேட்டதுக்கே நான் வரேன். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் வந்து செய்த சலுகைகளை நீங்கள் சொன்னீங்க. இது வந்து தமிழ் மாநிலத்தினுடைய தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கருத்து எப்போவுமே எப்படின்னா, ஈழத்தமிழர்களுக்கு உதவி பண்ணுறது. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கருத்தும் அதுதான். முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கருத்தும் என்ன அப்படின்னு சொன்னால், ஈழ மக்களுக்கு, அதாவது நீங்கள் ஏன் அவங்களுக்கு உதவி பண்ணாங்கங்கிற ஒரு கேள்வியும் என்கிட்ட கேட்டீங்க, அதை பாதியிலே விட்டீங்க. அதாவது தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு அதனுடைய தொப்புள் கொடி உறவாக அதை கணிக்கிறது. அதனால அவங்களுக்கு ஏற்படுற சிரமங்களை, கஷ்டங்களை தலைப்பு ஏன்னா நான் எதுக்காக நினைக்கிறேன்னா, அதுக்குள்ள குறிக்கல வேணாம் நினைக்கிறேன்னா, உதவிகள் எல்லாம் பிரபாகரனுக்கு செய்யப்பட்டவை, பிரபாகரன் மூலமாகவே செய்யப்பட்டவை அப்படிங்கறத என்னை விட வயதில் மூத்தவர், அரசியல் அனுபவம் நிறைந்தவர், நீங்க மறக்க முடியாது, மறந்துக்க மாட்டீங்க. நான் அதனால சொல்றேன், அதை தாண்டி இவ்வளவு பண்ணிருக்கோம். இதுவரைக்கும் அந்த நிலையை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் அதாவது இந்த தடவை பதவி ஏற்போது கூட தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவங்களுக்காக இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பிறகு விடுதலை புலிகள் குறித்த பார்வையும் அதற்கு முன்னிருந்த பார்வையும் வேறு தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்குள்ளே நான் போக வரல. என்னுடைய கேள்வி என்பது, அவர் கேட்குறாரு, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்தோ அதற்கான கருத்துக்களை தெரிவிப்பது தவறல்ல, குற்றமல்ல என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் முள்ளிவாய்க்கால் முற்றத்தை இதேபோல் இடிப்பதற்காக இரவுதான் முயற்சித்தார்கள். இன்றைக்கும் நள்ளிரவில் சென்று இந்த மாதிரி அகற்றியிருக்கிறார்கள். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? இதனால் இவர்களுக்கு என்ன லாபம், என்ன அரசியல் நோக்கம்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சட்டத்திற்குட்பட்டு என்று சொல்லாதீர்கள், உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். இல்லை, அதாவது நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு என்று நம்ம சொல்லாமல் இருக்கணும்னா அவங்க இடிச்சிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு சட்ட சிக்கல் இருக்கிறதுனால தான் அதை எடுத்திருப்பாங்க. சட்ட சிக்கல் இல்லைன்னு சொன்னால் அதை எடுத்திருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளும் சரி, அந்த பகுதியினுடைய அந்த மாவட்ட ஆட்சியாளரும் சரி, சட்டம் தெரியாதவர்கள் அல்ல, சட்டம் புரியாதவர்கள், சட்டப்படி தான் அந்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அப்படி சட்டப்படி அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதுனால தான் தமிழக அரசு வந்து அதை என்னன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக இந்த சட்டத்துக்கு முரணான சில சம்பவங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்காக நீங்கள் பேசுவதோ கொல்லுவதோ அதெல்லாம் வந்து தடையாகாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாலும், அதையும் தாண்டி அங்கே அதுக்கு வேற சில காரணங்கள் அங்கே இருக்கும். அது இல்லாம வந்து அதை வந்து தடை செஞ்சிருக்க மாட்டாங்க, எடுத்திருக்க மாட்டாங்க. இவங்க நிறைய பேசிட்டாங்கல்ல, அப்ப என்னமோ ஒருதலை பட்சமா போகுது இந்த விவாதம். நீங்க எல்லா விவாதத்தையும் கேளுங்க. அப்ப நான் சொல்றதை கேளுங்க. ஜஸ்ட் லிசன் டு மீ. அதாவது
சட்டத்திற்கு உட்பட்டு இவர் உச்சநீதிமன்றங்கிறாரு. உச்சநீதிமன்றத்துல உண்மையாவே அப்படி ஒரு உத்தரவு இருந்தா இந்நேரம் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கலாம். ஏன் போடலன்னு கேக்குறேன். கண்டெம்ப்ட் ஏன் ஃபைல் பண்ணல? அந்த உத்தரவு வந்தது உண்மை. கண்டெம்ப்டும் வந்துருச்சு. அப்ப யார் உள்ள போனாங்க? கண்டெம்ப்ட்ல எந்த அதிகாரி உள்ள போனாங்க? கொடா வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லுங்க. அப்புறம் ஏன் அவமதிப்பு வழக்கு போடல? பதில் சொல்லுங்க. கண்டெம்ப்ட் எங்க? வேர் இஸ் தி கண்டெம்ப்ட்? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் நீங்க ஏன் வழக்கு தொடர கூடாதுன்னு கேக்குறாரு. அதான் அதாவது அப்படிப்பட்ட உத்தரவு இல்லை கூடாதுன்னு கேக்குறாங்க. அதான் அப்படிப்பட்ட உத்தரவு இல்லை. உத்தரவு இருந்தா தானே கொடா வழக்கு இல்லை இல்ல கொடா வழக்குல பொடா சட்டம் நீக்கப்பட்டது. விஜயதரணி நான் சொல்றேன். சட்டம் தெரியாத ஆளு பேசுறீங்க. விஜயதரணி நீங்க வழக்கறிஞர் தான். சட்டம் வழக்கறிஞர் நான் பதில் சொல்லலாமா? நீங்க விரிவா பதிவு சொல்லுங்க. லெட் மீ டெல். நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு தவறான தகவல் சொல்லிட கூடாதுன்னு ஆர்வத்துல நான் சொல்றேன். சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்றேன். பொடா வழக்கில் பொடா சட்டம் நீக்கப்பட்டது. எஸ் அப்சல்யூட்லி. அந்த பொடா சட்டம் நீக்கப்பட்டதன் விளைவாக அதோடைய தொடர்ச்சியாக உள்ள வழக்குகளில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அவ்வளவுதானே தவிர இவங்க சொல்ற மாதிரி அந்த இதையே எடுத்துட்டு அந்த இதெல்லாம் தடை செய்யப்பட்டதெல்லாம் தவறு அப்படிங்கறத இயக்கம் தடை செய்யப்பட்டது தவறுன்னு தெளிவா சொல்றேன். தடை செய்யப்பட்ட விவரம் இதுவரைக்கும் தள்ளுபடி செய்யப்படவில்லை. நீங்க சப்ஜெக்ட் மாத்திரீங்க. நீங்க சப்ஜெக்டே மாத்திரீங்க. நான் சொல்லிறேன். இங்க பாருங்க. நீங்க சப்ஜெக்டே மாத்திட்டீங்க. நான் சொல்லிறேன். பிராக்டிசிங் லாயர் இருக்கறாங்க. நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. சட்டம் நல்லா தெரியுது. நீங்க சுப்ரீம் கோர்ட் லாயர் தான் இல்லன்னு சொல்ல. நீங்க மூத்த வழக்கறிஞர் தான். நான் சொல்லிறேன். அதுக்காக தான் திருப்பி சொல்றேன். நீங்க மூத்த வழக்கறிஞர் அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க சப்ஜெக்ட் மாத்திராங்க. நீங்க வந்து சரியா புரியல. நான் கரெக்ட்டா சொன்னா நீங்க ஏத்த மாட்டீங்கறீங்க. விடுதலை புலிகளுக்கான தடை இங்க இருப்பதை குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியதாக அவர் சொல்லல. இல்ல சுப்ரீம் கோர்ட் நீக்கிருச்சா? நீங்க என்ன பேச விடுங்களேன். சொல்லுங்க. நான் முடிச்சிறேன். சுப்ரீம் கோர்ட் அந்த தடையை நீக்கிச்சுன்னு சொல்லல. தள்ளுபடி செஞ்சுச்சா? குவாஷ் பண்ணுச்சா? குவாஷிங் இல்ல, அதுவும் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லிறேன் தெளிவா. தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக, விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக பேசுவது, படம் வைப்பது குற்றம் ஆகாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பில் சொல்லி இருக்கிறது. நான் சொல்றேன். சரி, குற்றம் ஆகாதுன்னா எங்க தடை பண்ணாங்களோ அங்க போய் அவமதிப்பு வழக்கு போட்டுறாங்க. அவங்க கேக்குறாங்க. அவங்க கேக்குற கேள்வி புரியுதா? எந்த தீர்ப்பும் வரல. இல்ல தீர்ப்பு நடந்த நிகழ்வு அது வழக்கு போடுவோமா போடலையா சிலை வைத்தவர்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் சிலை வைத்தவர்கள் பார்த்துக் கொள்ளுங்க. சிலை மட்டும் கிடையாது. ப்ளீஸ் ஒரு ஆகப்பூர்வமா நடத்துங்க. ஒரு நிமிஷம். இருங்க. சிலை மட்டும் கிடையாது. எவ்வளவு பேனர் நீக்கி இருக்காங்க. நிறைய கோரிக்கை வச்சு எவ்வளவு பேனர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அப்பலாம் ஏதோ ஆர்டர் இருக்கா? அவமதிப்பு வழக்கு போட்டாங்களா? நான் ரெண்டு விஷயத்துக்கு வரேன். அவங்க கேக்குற ஒரு கேள்வி புரிஞ்சுங்க. உச்சநீதிமன்றம் அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தது என்பது உண்மை. அதுல மாத்தி சாராம்சம் வேற. படிச்சு காமிங்க. சாராம்சம் வேற. இப்போ நீங்க திருச்சியில் நடைபெற்ற மாநாடு, உங்களுடைய இன எழுச்சி மாநாடு, அதில் பேசியதற்காகவும் இறையாண்மையை மீறினார் என்று வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. கைது செய்வதை தவிர்ப்பதற்காக முன்பிணை கோரியிருக்கிறீர்கள். முன்பிணையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜாமீனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி என்பது, அவ்வாறு குற்றமே அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அது உண்மை. நீங்க ஏன் அப்ப கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டா போயிடாதா? நீங்க அங்கே தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசியதற்காகவும் பிரபாகரனுடைய படங்களை அங்கே வைத்ததற்காகவும் தான் வழக்கு. அப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லி இருக்கின்ற பொழுது அதே விஷயத்திற்காக திருப்பியும் எப்படி வழக்கு தொடர முடியும் அவங்க ஒரு சட்ட வல்லுநராக கேட்கிறார்கள். நீங்க அது தொடர்பாக ஏன் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லி ஒரு வழக்கை தொடரக்கூடாது இந்த சிலை விவகாரத்தில் ஆகட்டும் அல்லது திருச்சி உங்களுடைய மாநாடு விவகாரத்தில் ஆகட்டும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. திருச்சி மாநாட்டில் இன்றைக்கு தான் பிணை கிடைத்திருக்கு. அந்த வழக்கு முடிந்த பிறகுதான் நம்ம வந்து அந்த வழக்கை தொடர முடியும். இரண்டாவது, பொய்கை நல்லூர்ல அந்த மக்கள் முடிவு செய்யணும். அந்த மக்கள் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ இந்த சிக்கலை கொண்டு போங்கள் என்று சொன்னால் உறுதியாக கொண்டு போவோம். இதில் எந்த ஐயமும் இல்லை எங்களுக்கு. ஆனால் பொடா சட்டம் இருக்கும்போதே ஒரு தீர்ப்பு திருச்செந்தூர்ல 27/1/2003 நீதிபதி பால்துறை அழகாக சொல்லியிருக்கிறார். தடை செய்யப்பட்ட இயக்க தலைவரையோ அல்லது அந்த கொள்கைகளையோ ஆதரித்து பேசுவது தவறு ஆகாது என்று தீர்ப்பு இருக்குது. நான் கையிலே வச்சிருக்கேன், அம்மாட்ட காட்டிடுவேன். அதுக்கு அப்பீல் எப்படி? அப்பீல் கிடையாது, அப்பீலே இல்ல, மேல்முறையீடு கிடையாது, முடிஞ்சு போச்சு. தீர்ப்பு வச்சிருக்கிறோம் புத்தகம். அப்ப ஏன் 2003ல இருந்து எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு? ஏன் நீங்க அதை அமல்படுத்தல? மக்கள் அந்த 80 குடும்பத்தினர் எங்களை அணுகி வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக வழக்கு தொடுப்பீங்க. ரைட், ஓகே. சட்டத்தின் அடிப்படையில தானே எல்லாம் நடக்குதப்பா. அப்ப அதை நிறைவேற்ற முடியாத இடத்துல தானே அவங்க இருக்காங்க. அப்ப அது பொய்யன்னு தானே தெரியுது. நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். 5 நிமிடங்கள் தான் நமக்கு நேரம் இருக்கின்றன. நிறைவு கருத்தாக
இல்லை, இந்த விஷயத்தில் வந்து தமிழக அரசுடைய செயல்பாட்டை வந்து முழுக்க முழுக்க கண்டிக்க வேண்டியிருக்கிறது. மக்களுடைய உணர்வை, மக்களுடைய ஜனநாயக உரிமையை வந்து முழுமையாக மறுக்கக்கூடிய செயல்பாட்டை வந்து இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அதை வந்து கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்பது தான் இதில் அடிப்படையானது. மக்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த உரிமை இருக்கிறது. அதை வந்து அந்த உரிமை இருக்கிறது. அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த இடத்துல, அந்த குதிரையின் பக்கத்தில் பிரபாகரன் சிலை வந்து வைக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அடிப்படையில் 2 கேள்வி. ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் தடை செய்யப்பட்டது. மிகப்பெரிய வீரியமிக்க போராட்டங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இன்றைக்கு தடையும் நீக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக எல்லா அமைப்புகளும், எல்லா இளைஞர் அமைப்புகளும் அந்த போராட்டத்தில் குதித்தன. நீங்க தமிழகத்தில் பிரபாகரனுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆதரவு கூட்டம் இங்கே இருக்கிறது, அவருக்கான ஆதரவான குரல்கள் இங்கே இருக்கிறதுன்னு சொன்னா சிலை அகற்றப்பட்டு இன்றைக்கு 2 நாட்கள் ஆகியிருக்கின்றன, 3 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றோடு எந்த பெரிய அளவிலான போராட்டங்களோ அல்லது பெரிய அளவிலான எதிர்ப்புகளோ எதுவுமே இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன? எனக்கு வந்து மக்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறது, அரசியல் கட்சியினுடைய மனநிலை வேறாக இருக்கிறது. சமீப காலத்துல தமிழகத்துல தன்னெழுச்சியாக நடந்த மிகப்பெரிய போராட்டம் 2013 மாணவர் போராட்டம். இல்லை, நான் சொல்றது கேளுங்க. ஈழ பிரச்சனை சார்பாக அந்த பாலச்சந்திரன் படம் வந்தபோது வந்ததுதான். அதனால வந்து ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் வந்து பார்த்து அதில் அதிகமாக இருக்கு, இதுல கொஞ்சமா இருக்கு பார்க்குற பார்வையில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ வந்திருக்கலாம், நாளைக்கு வேற ஒரு பிரச்சனையில வரலாம். அதனால இப்போ அம்பேத்கர் பெரியார் சிலைக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்தது, இதுல வந்து பெரிய அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடை போடக்கூடிய விஷயமா இதை வந்து உண்மையில என்னால் பார்க்க முடியல. சில சமயங்களும் நடக்கலாம், சில சமயம் வந்து அது ஒரு சின்ன லெவலில் கூட இருக்கலாம். அது தப்பு ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ இவர் வந்து தமிழக அரசை வந்து கண்டனம் தெரிவிக்கணும், கண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்க்க அது சரியா படலை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. சட்டப்படி எதெல்லாம் சரியோ அதை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. சட்டப்படி எதெல்லாம் சரியில்லையோ அதில் தமிழக அரசு தலையிடுறது இல்லை. இது சட்டப்படி இந்த நீங்கள் சொன்னது மாதிரி இவர் இதுக்கு முன்னால் சொன்ன அந்த பொடா சட்டத்தின்படி பேசலாம், கொள்ளலான்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அதை வந்து மிகைப்படுத்தி பேனராகவோ அது இது வச்சிருந்தா எடுத்திருக்கிறாங்க. சட்டப்படி அதை வந்து எடுத்திருக்கிறாங்க. அதுல உள்ள வந்து உட்பிரிவு அதுல இருக்கிறது. அந்த உட்பிரிவை நம்ம பேசாம இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால நம்ம பேசலாம் இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா, இப்ப இவர் சீமான் வந்து திருச்சியில பேசுனதுக்கு அவர் பிணை வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. சீமான் வந்து இந்த இடத்துல இயல்பாக இப்போ தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு நிரபராதியாக விடுதலை செய்யப்பட்டு மேல்முறையீட்டில் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். ஆனால் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருந்த காலகட்டத்தில், அவர் குற்றவாளியாக இருந்த காலகட்டத்தில், அறிவிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய புகைப்படங்கள் அரசு அலுவலகங்கள் தோறும் இடம்பெற்றிருந்தன. அவருடைய படங்கள் எல்லா பூங்காக்கள், எல்லா அரசு இடங்களிலும். உங்களுடைய கேள்வியே நம்ம இருக்கிற இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல ரெடியா இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபாகரன் சம்பந்தமான உங்க கேள்வியே தவறானது. சட்டத்தின் முன் எல்லாரும் சட்டத்தின் படிதான் ஆட்சி நடக்குது என்று சொன்னால் 8 கோடி தமிழர்களால் முதல்வர் என்று சொல்லப்பட்ட அவரை பத்தி நீங்க பேசுறதுங்கிறது சரியில்லை. அது பேச நீங்க பிரபாகரன் வந்து ஒரு பேசவே கூடாது. கருத்துக்குள்ள போல தயவு செய்து தெளிவா புரிஞ்சுக்க. நான் முதல்ல சொன்னதான் திருப்பி சொல்றேன். என்னுடைய கேள்வியை சரியா உருவாக்கிக் கொள்ளுங்கள். யாரையும் யாரோடும் ஒப்பிடல. அந்த ஒப்பீட்டுக்குள்ளே நான் போகிறோம். சட்டத்தின் படிதான் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னீர்களே, அந்த சட்டம் மீறப்பட்டவா இல்லையான்னு நான் கேட்கிறேன். அது மீறப்படல, சட்டப்படி தான் நடந்துச்சு. அந்த காலகட்டம் முடிகிறதுக்குள்ளாக அவங்களுடைய திரும்ப வந்திருக்காங்க. அதையும் நம்ம வந்து இருந்தால் அதோடு இணைந்து உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்பு தான். முதலமைச்சர் அன்றைய இப்ப முதலமைச்சர் முன்னாள் அன்னைக்கு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பொழுதும் படங்கள்லாம் வச்சு பண்ணதை நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் அதற்கும் நாங்கள் குற்றவாளி என்ற அடிப்படையில் நாங்கள் கன்விக்ஷன் பெறப்பட்ட ஒரு நபர் என்ற அடிப்படையில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதை விட கடுமையான எதிர்ப்பு இதுக்கு படுகொலை செய்யப்பட்ட விஷயம், அதற்காக இன்னும் கடுமையான எதிர்ப்பு பிரபாகரனுக்கும் தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்க காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து பேனர்கள்லாம் நாங்கள் நீக்கியிருக்கோம். ஆனால் இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் நாங்க நீக்க சொல்லல, நாங்க வைக்கவும் சொல்லல. அது வந்து அரசாங்கம் எடுத்த முடிவா இருக்கலாம், அது ஊர் மக்கள் எடுத்த முடிவா இருக்கலாம். அது எங்களை பொறுத்தவரை சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மிக ஒற்றை வரியில் அண்மையில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி மாநாடு திருச்சியில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். 5 லட்சம் தமிழர்கள்
தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை ஏந்தி அவர் வாழ்க என்று முழக்கமிட்டு அந்த மாநாடு நடத்தினோம். இது வழக்கை நாங்கள் சந்திப்போம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய 12 கோடி தமிழர்களின் உள்ளத்தில் தலைவர் பிரபாகரன் இருக்கிறார். யாரும் மறுக்க முடியாது, அதை அகற்றவும் முடியாது. இந்த அரசுக்கு அதிகாலை 4 மணிக்கு இருட்டுக்குள் போய் திருட்டுத்தனமாக அந்த சிலையை அகற்றிய அரசுக்கு சொல்கிறேன். 2002 கண்ணகி சிலையை அகற்றினார்கள். இன்றைக்கு அதே கண்ணகி சிலை அகற்றிய இந்த அரசே மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறது. அந்த நிலை தலைவர் பிரபாகரனுக்கு தமிழ்நாடு முழுவதும் வரும் என்பது எங்களுடைய 4 பேருமே தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நன்றி. நால்வருக்கும் இந்த அளவில் நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றலாம். பொதுவாக நடுகள் மரபு என்ற தளத்தில் தொடங்கிய இந்த வாதம் என்பது அதை தாண்டி பல்வேறு தளங்களிலுமே பயணித்தது. ஒரு சிலை, அது பிரபாகரன் சிலையா இல்லையா என்ற ஒரு சர்ச்சை மறுபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. சிலை வைத்தால் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு சர்ச்சை மறுபக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வழக்கும் கூட அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் மக்கள் தங்களுடைய நம்பிக்கை சார்ந்த தங்களுடைய மரபு சார்ந்த வழிபாட்டு உரிமைகளுக்கு அரசு மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும், அரசு மதித்து நடக்க வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்கக்கூடிய அதே நிலையில் மறுபுறம் இறையாண்மைக்கும் சட்டத்திற்கு உட்பட்டே ஆட்சி நடத்த முடியும் என்கிறார்கள் நிர்வாகமும் அரசும். என்ன நடக்கப் போகிறது? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். காத்திருப்போம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி.